கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த முதலாவது வால்யூம் ஸ்டடியில 11வது அத்தியாயத்தை நம்ம இந்த நாள்ல இருந்து பார்க்கலாம். ஸோ 11ஆம் அத்தியாயம் ரொம்பவே ஆசீர்வாதமான ஒரு அத்தியாயமா காணப்படும். ரொம்ப விசேஷமாக அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபை, இரக்கம், தயவுத்தை நம்ம சொல்லலாம். காரணம் பார்க்கும்போது இந்த நாள்ல 3 வழிகள் குறித்தான சத்தியங்களை நம்ம தியானிக்க போறோம். விசேஷமாக இந்த ஒரு 3 வழிகள் எனக்குரிய ஒரு மிகப்பெரிய சத்தியம். ஃபாலோ அப் ஸ்டடியில ஒரு முக்கியமான ஒரு சத்தியமா காணப்படுது. நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் இது. ஆகையால நம்ம ஃபாலோ அப் ஸ்டடியில கேட்கக்கூடிய ஒரு காரியம் அது வால்யூம் ஸ்டடியில இல்லை. காரணம் என்னன்னு பார்க்கும்போது வால்யூம் ஸ்டடி ரொம்பவே ஆழமான கருத்துக்கள். வால்யூம் ஸ்டடியில இருந்து ஒரு சின்ன அதோடைய சுருக்கத்தை தான் ஃபாலோ அப் ஸ்டடியில சகோதரர்கள் எடுக்கிறாங்க. ஆகையால வால்யூம் ஸ்டடியை நம்ம அதிகமா கவனிக்கலாம். விசேஷமாக தேவனுடைய பெரிய சத்தியமா இருக்கக்கூடிய இந்த 3 வழிகள் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த மனுக்குலத்துக்காகவே தேவன் வைத்திருக்கக்கூடிய இந்த 3 வழிகளை நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இங்கிலீஷ் வால்யூம்ல பேஜ் நம்பர் 205, தமிழ்ல நம்ம பார்க்கும்போதுங்க 255வது பக்கத்துல இருந்து நம்ம இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ஸோ சகோதரர் இந்த 3 வழிகளுக்கு சகோதரர் கொடுக்கக்கூடிய தலைப்பு த 3 ways, த broad way, த narrow way, த highway. 3 வழிகள். அது நம்ம தமிழ்ல நம்ம வாசிக்கும் போது 3 வழிகள்: விசாலமான வழி, நெருக்கமான வழி, பெரும் பாதையான வழி. பாருங்க, விசாலமான வழி, நெருக்கமான வழி, பெரும் பாதையான வழி. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். ஒருவேளை இது என்ன சப்ஜெக்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பிராட்வேன்னு என்ன, பெரும்பாதையான வழின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பெரும்பாதையான வழி, பிராட்வே, பெரும்பாதையான வழி அப்படின்னா என்ன? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? பிராட்வேனா என்ன? தேவனுடைய சொல்லுங்க. இரண்டாம் மரணத்துக்கு போறது பிராட்வேனா. வேற யாராவது சொல்றீங்களா? பிராட்வேனா என்ன? பெரும் பாதையான வழினா என்ன? சிஸ்டர்ஸ், யாருமே இல்லைங்களா? சரி சரி, பெரும்பாதையான வழினா 2ஆம் மரணம் அப்படின்னு நான் சொல்ல, சகோதரர் சொன்னாங்க. இதை பார்க்கலாம், இந்த வால்யூம் ஸ்டடியில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இடுக்கமான வழினா என்ன? இடுக்கமான வழி என்றால் என்ன? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. நம்ம எல்லாம் நம்ம மரணம், நம்ம ஒருவேளை இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை நம்ம சாக போறோம்னா நம்மளுடைய கத்துக்கக்கூடிய விஷயம் 4 நிமிஷம் 59 நிமிடம் நம்ம கத்துக்கொண்டே இருக்கணும் தேவனுடைய வார்த்தையை பொறுத்தவரை. அதனால தவறா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நெருக்கமான வழி என்றால் என்ன?
வாட் இஸ் மீன் பை நேரோ வே? பிரதர், சொல்லுங்க. உபத்திரத்திலிருந்து கடந்து போறதுதான் பிரதர் நெருக்கமான வழி. உபத்திரத்துல இருந்து கடந்து போறதுதான் நெருக்கமான வழி. சரி, அதான் சபையா வருது. சபையாவது. சரி, ஓகே, குட். ஹைவேனா என்ன தமிழ்ல நம்ம பார்க்கணும்? பெரும்பாதியான வழி. தமிழ் நமக்கே வராது. விசாலமான வழினா என்னங்க? ஹைவேனா என்ன? நெடுஞ்சாலை. விசாலமான வழி பிராட்வே, நேரவே இடுக்கமான நெருக்கமான வழி. ஹைவே வந்துட்டு நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலை. ஓகே. பெரும்பாதையான வழி அப்படின்னு வால்யூம் ஸ்டடியில கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு. ஹைவேஸ்னா என்ன? யாராவது டக்குன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் டைட்டில் என்ன படிங்க. 3 வழிகள். விசாலமான வழி, நெருக்கமான வழி, பெரும்பாதையான வழி. பெரும்பாதையான வழி. மூன்றாவது வழி என்ன? பெரும்பாதையான வழி. யாருக்குமே தெரியலையா? சரி. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன்னா, எனக்கு தெரியும் உங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு மிக முக்கியமான சத்தியம், மிக முக்கியமான உபதேசம். இப்ப நான் பெங்களூர்ல இருந்து திருப்பத்தூருக்கு வரேன் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணனா, ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏதாவது ஒரு ட்ரெயினை பிடிச்சி உங்க ஊருக்கு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன்னா திருப்பத்தூருக்கு வரணும்னா அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. நான் கேரப்புரம் ஏறினேன்னா கேரப்புரம்ல லால்பாக் ஏறணும், ஜோலார்பேட்ல இறங்கணும், ஜோலார்பேட்ல இருந்து திருப்பத்தூருக்கு வரணும், அங்கிருந்து இருந்து நீங்க உங்க எக்லிஷாக்கு என்ன கொண்டு போவீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. ஒருவேளை நான் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டு நான் திருப்பத்தூருக்கு போவேன்னா திருப்பத்தூருக்கு போக முடியாது, வேணா திருப்பூருக்கு வேணா போகலாம். அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 3 வழிகள் எனக்கூடிய ஒரு உபதேச சத்தியம் நாம் தேவனோட தெய்வீக திட்டத்துல எந்த இடத்துல இருக்கிறோம், இல்ல எந்த வழியில நம்ம கடந்து போறோம் எனக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த ஒரு உபதேச சத்தியத்துல நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கவனம் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த ஒரு 3 வழிகள் பாடத்தை நம்ம தியானிக்கலாம். ஆதார வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. Matthew 13th chapter, Matthew 7th chapter 13 and 14. ஜீவனும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஓகே. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வசனத்தை கவனிக்கும் போது கர்த்தர் இயேசு 2 வழிகள் குறித்து பேசுறார். முதல் வழி என்னன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசலில் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. பாருங்க, 2 வாசல் குறித்து பேசுறாரு. ஒன்னு இடுக்கமான வாசல் குறித்து பேசுறாரு, இன்னொன்னு கேட்டுக்கு போகிற விசாலமான வாசல். அதாவது ஒன்னு பிராட்வே, இன்னொன்னு நேரோவே. ஒருவேளை இந்த ஒரு வார்த்தையை தமிழ்ல சரியான ஒரு பதத்துல யாராவது ஹெல்ப் பண்ண முடிச்சா சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை பிராட்வே? தமிழ்ல நீங்க கரெக்டா என்ன சொல்றீங்க? அந்த வார்த்தை என்ன வருது? கரெக்டா என்ன வருது? ஏன்னா முழு சப்ஜெக்ட் அந்த வார்த்தையில தான் நிக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க, பிராட்வேனா கரெக்டா தமிழ்ல என்ன வார்த்தை கரெக்டா வருது? பிராட்வே விசாலமான பாதை. விசாலமான பாதை, விசாலமான பாதை. ஓகே. நேரோவே இடுக்கம்.
ஓகே. ஸோ விசாலமான பாதை பிராட்வே, நெருக்கமான பாதை நேரவே. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு 2 வார்த்தையை குறிப்பிட்டார். இடுக்கமான பாதை, அது எப்படி இருக்குன்னா, அது ஜீவனுக்கு போற வாசல். அது ரொம்பவே கஷ்டமான ஒரு பாதை. விசாலமான பாதைன்னு இன்னொரு விஷயம் சொல்றாரு. ஒருவேளை அதுல யாராவது கடந்து போனோம்னா அவங்க பெரிய முயற்சின தேவையில்லை. அவங்க நேரடியா அந்த வாசலுக்குள்ள போனா அப்படியே எங்க போயிடுவாங்க? அழிவுக்குள்ள போயிடுவாங்க. சோ இதுதான் கர்த்தர் இயேசு அவருடைய வாயிலிருந்து பேசின 2 வார்த்தைகள், 2 வழிகள் குறித்து கர்த்தர் இயேசு பேசுறாரு. இப்போ 3வது வழி எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ஏசாயா 35:8-9. ஐசாயா 35th chapter 8 and 9. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. போதுங்க. 3வது பாதை பெரும் பாதை, த ஹைவே அப்படின்னு சொல்றாங்க, பெரும் பாதை. சோ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 வழிகள் இருக்கு. ஒண்ணு இடுக்கமும் வாசல் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு வழி, விசாலமான ஒரு வழி, பெரும் பாதையா இருக்கக்கூடிய இன்னொரு வழி. இதுதான் இந்த ஒரு 3 வழிகள் இருக்கு நம்ம பார்க்கணும். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் வழி அது என்னன்னு பார்க்கும்போது த பிராட் வே, இடுக்கமான விசாலமான பாதை. சோ இந்த விசாலமான பாதைக்கு கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, அதோடைய கதவுகள் பெருசா இருக்கும், விரிவா இருக்கும். அதுக்குள்ள போகக்கூடிய ஜனங்கள் என்ன ஆகுவாங்கன்னு பார்க்கும்போது அழிவுக்குள்ள போவாங்க. அப்படின்னா இந்த விசாலமான வாசல்ல திறந்தது யார்? முதல்ல இந்த விசாலமான வாசலை திறந்தது யாருன்னு பார்க்கும்போது ஆதாம் தான். இந்த ஒரு விசாலமான பாதை என்ன பண்ணாரு? திறந்தார். இந்த பிராட் வேவை யார் ஓபன் பண்ணதுன்னா ஆதாம். அப்படின்னா நம்ம சகோதரர் சொன்னாங்க இல்லைங்களா, இது செகண்ட் டெத் அப்படின்னு. இது செகண்ட் டெத் இல்லைங்க. எப்போ ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கு எதிராக அவரு பாவம் செஞ்சாரோ, தேவனுடைய தண்டனை ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வந்துச்சு. இந்த பூமிக்குள்ள பாவமும் சாபமும் வந்துச்சு. எப்ப பாவம் சாபம் வந்துச்சோ, இந்த ஒரு விசாலமான வாசல் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது திறந்துச்சு. இந்த பிராட்வே என்ன ஆயிடுச்சுங்க? ஓப்பன் ஆயிடுச்சு. சோ இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பிராட்வே, இந்த விசாலமான வாசல் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க. ஒருவேளை நீங்க கவனிக்க தவறிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம எந்த பாதையில போறோம்னு தெரியாது. அதனால தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கவனிங்க. பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல டிவைன் பிளான் சார்ட்ல இங்க ஆதாம தேவன் சிருஷ்டி செஞ்சார். அவர் எப்போ தேவனுக்கு எதிராக அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள கடந்து போனாரோ அங்க துவங்குச்சு பாவம், மரணம். த பிராட் வே. அதுக்கு எந்த ஒரு பெரிய முயற்சியோ பண்ண தேவையில்லை. ஆதாமுடைய பாவம், ஆதாமுடைய மீறுதலே போதும். ஆதாமுக்குள்ள எல்லா ஜனங்களும் என்ன ஆயிட்டாங்க? மரிக்க துவங்கிட்டாங்க. இந்த பாயிண்ட் நிக்க வைக்கலாம். பிரதர், டவுட் இருக்கா? விசாலமான வழினா என்னன்னு தெரிஞ்சுச்சா? இது 2ஆம் மரணம் இல்ல, ஆதாமுடைய பாவ சாபத்தினால வந்த மரணம். கிளியர் ஆயிடுச்சுங்களா? லிட்டன் பிரதர், உங்களை தான் கேட்கிறேன், புரிஞ்சுச்சுங்களா? ஓகே ஓகே, சரி. பாருங்க, ஆதாம தேவன் சிருஷ்டி செஞ்சு ஆதாம் எவ்வளவு வருஷம் உயிரோட வாழ்ந்தார்னா 930 வருஷம். அவர் எப்போ அவர் பாவத்துக்குள்ள அந்த பாவத்தை செஞ்சாரோ அதுக்கப்புறம் அந்த பாவ சாபம் இந்த மனுக்குலத்துக்கு எப்படின்னா ஒரு பெரும் பாதையா, அது ஒரு விசாலமான பாதையா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது எல்லா மனுஷனும் என்ன ஆயிட்டாரு? விழ துவங்கிட்டாங்க.
இந்த இடத்துல ரசல் அவங்க கொடுக்கக்கூடிய தாட் என்னன்னு பார்க்கும்போது, அந்த விசாலமான பாதை, அந்த பிராட்வே எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்கிளா இருக்கும். ஒருவேளை ஒரு மனுஷன் அது மேல கால் வச்சானா அப்படியே வழுக்கின்னு அப்படியே உள்ள போயிடுவான், அந்த மரணத்துக்குள்ள போயிடுவான். எந்த ஒரு புது முயற்சியும் தேவையில்லை. 6000 வருஷமா மனுஷன் பாவம் செஞ்சு அந்த ஒரு விசாலமான பாதை அது எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, சும்மா ஒருத்தர் அது மேல காலை வச்சா போதும் அழகா வழுக்கின்னு போயிடலாம். அந்த மாதிரி வந்து ஸ்லிப்பரி ஆகி அது அப்படியே பல அப்படியே சும்மா ஒருத்தர் கால் வச்சா போதும் அப்படியே வழுக்கின்னு போய் விழுந்துடலாம். சகோதரர் ஒரு பாயிண்ட் குறிப்பிடும் போது, எந்த அளவுக்கு இந்த ஒரு பாவ சாபத்துக்குள்ள மனுஷன் போயிட்டாருன்னா, 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்தாரு. ஆனா இப்ப பாவம் செஞ்சு மனுஷனோட நிலை வந்து ஒரு சராசரியான மனுஷனுடைய ஒரு ஏஜ், ஒரு வயசு எவ்வளவுன்னு பார்க்கும்போது 35 வயசுல நிக்குது. 35 வயசு ஒருத்தர் தாண்டிட்டாலே அது ஒரு பெரிய சாதனை. அந்த அளவுக்கு ஆதாம் இந்த ஒரு விசாலமான வாசல் என்ன பண்ணிட்டாரு, திறந்துட்டாரு. இந்த பிராட் வே அவர் என்ன பண்ணிட்டாரு, திறந்துட்டாரு. சோ அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 6000 வருஷமாக இந்த மனுக்குலம் முழுவதும் எதுல தான் போயிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரு விசாலமான பாதையில தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தொடர்ந்து போயினே இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு பாதையில இருந்து தப்பிக்கிறதுக்கு சில பேர்னால அவங்க முயற்சி செஞ்சாலும் அவங்கனால என்ன பண்ண முடியல, இந்த ஒரு விசாலமான பாதையிலிருந்து அவங்களால காப்பாத்திக்க முடியல. அதுக்கு உதாரணம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த முற்பிதாக்களும் சரி, இஸ்ரேல் ஜனங்களும் சரி, தேவனிடத்துல ஒரு நீதியாக நியாயமாக வாழணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த மனுஷனால என்ன பண்ண முடியல, அது வாழ முடியாது. ஏன்னா அந்த ஒரு பாதை வந்து அந்த விதமான ஒரு பாதையா அது காணப்பட்டுச்சு நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த மாதிரி எல்லா மனுஷரும் வந்து கீழ்ப்படியாமையினால பாவத்தினால சிக்கிக்கொண்டு அவங்க செத்து கொண்டே போகும்போது தேவன் ஏற்ற நேரத்துல ஒரு ஏற்பாடு செய்யறாரு. அந்த ஏற்பாடு என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் இயேசு சரியான நேரத்துல அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல அவர் வந்தார். அவர் எப்போ இந்த உலகத்துக்கு வந்தாரோ, கர்த்தர் இயேசு ஒரு புது பாதையை உருவாக்குனார். அதுதான் இறுக்கமான பாதை, நெருக்கமான பாதை. அது என்னன்னு பார்க்கும்போது த நேரோ வே. அந்த இறுக்கமான பாதையில யாராவது ஒருத்தர் போக முயற்சித்தா அவங்களுக்கு தேவன் என்ன பரிசு வச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஜீவனை வச்சிருக்கிறார். பாருங்க, ஆதாம் ஒரு வாசலை திறந்தாரு, அதுக்குள்ள அவர் போனாரு, அவருடைய சந்ததி முழுவதும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாதையில கொண்டு போயிட்டாரு. அது எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னு பார்க்கும்போது மரணத்துக்குள்ள போயிடுச்சு. விசாலமான வாசல். கர்த்தர் இயேசு ஒரு பாதையை துவங்கினார், நெருக்கமான வழி. அந்த நெருக்கமான வழிய கண்டுபிடிக்கிறவர்களே எவ்வளவு பேர் தான் பார்க்கும்போது சிலர், ஒருவேளை அந்த நெருக்கமான வாசல்ல ஒருத்தர் கடந்து போயிட்டா அவங்களுக்கு தேவன் என்ன ஒரு பரிசை வச்சிருக்கிறார்னா ஜீவனை வச்சிருக்கிறார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாசலை கர்த்தர் இயேசு எப்படி சம்பாதிச்சார், இல்ல இந்த வாசலுக்குள்ள அது எப்படி இந்த ஒரு வழியோ இந்த வாசலை அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கும்போது முதலாவது கண்டுபிடிச்சதே கர்த்தர் இயேசு தான். கண்டுபிடிச்சது மாத்திரம் இல்ல, அந்த வாசலுக்குள்ள ஒரு பிரவேசிச்சுட்டு தன்னுடைய மரணத்தினால ஜெயிச்சு யாரெல்லாம் அந்த வாசலுக்குள்ள வர விரும்புறாங்களோ கர்த்தர் இயேசு அந்த நெருக்கமான வாசலுக்கு அவர் என்ன பண்றாருன்னா வரவேற்பு தரார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது இந்த வாசலுக்குள்ள யாரெல்லாம் ஒருத்தர் பிரவேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன ஒரு வாக்குத்தத்தம் தர்றாருன்னா அவங்களுக்கு தேவன் திவ்ய சுபாவத்தை வாக்குத்தத்தம் பண்றாரு. சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே,
இந்த ஒரு நெருக்கமான வாசலை யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கும்போது, எங்க அதிக ஜனத்தொகை இருக்கோ அந்த அதிக ஜனத்தொகை என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு வாசலை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வாசலை கண்டுபிடிக்கிறவரே எவ்வளவு பேர் தான்? சிலர் தான். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த சிலர்னால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது, இந்த ஒரு நெருக்கமான வாசலை அவங்க என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு நெருக்கமான வாசல் ஒருவேளை இதுக்குள்ள போறவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்குள்ள போற ஜனங்கள் தேவனால் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரம்தான். வெறும் அவங்க கர்த்தர் இயேசுவை தெரிஞ்சு கொள்ள, அவங்க கர்த்தர் இயேசுக்காக அர்ப்பணிச்சுட்டு அவங்களுடைய சுபாவ மாற்றத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது இந்த நெருக்கமான வாசலுக்குள்ள கடந்து போறாங்க. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Hebrews 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், பொறுமையா வாசிங்க வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். பாருங்க, அந்த மார்க்கத்தினால அந்த வழியில ஒருத்தர் போனோம்னா கர்த்தர் இயேசுவோடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கணும், கான்சிகரேட் பண்ணிருக்கணும். அவங்களால மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது அந்த ஒரு வாசல்ல, அந்த ஒரு வழியில அவங்களால என்ன பண்ண முடியும்னா பிரவேசிக்க முடியும். நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2-3 வழிகள்ல 2 வழிகள் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு என்னன்னு பார்க்கும்போது விசாலமான வழி, பிராட் வே. இது யார் துவங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம் துவங்கினார். எப்போ ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரோ அவரோ ஒரு சந்ததியோ எந்த வாசலுக்குள்ள போயிட்டாங்க, மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. அதோ முதலாவது மரணம், 2ஆம் மரணம் கிடையாது. ஆதாம்னால வந்த அந்த ஒரு மரணத்துக்குள்ள அவங்களுடைய சந்ததி எல்லாரும் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் 2வது வழி, இடுக்கமும் வாசல் நெருக்கமா இருக்கக்கூடிய நேரோவே. இந்த ஒரு நேரோவேல யார் கடந்து போகுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு போனார். ஒருவேளை அந்த ஒரு நேரோவேல யாரெல்லாம் போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்னால தான் அந்த ஒரு வழியில பிரவேசிக்க முடியும். ஒருவேளை அந்த ஒரு வழியில பிரவேசிச்சா என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த திவ்ய சுபாவம் அவங்களுக்கு தேவன் தரார். சரி, அப்படின்னா இந்த ஒரு நேரோவே, இடுக்கமான வாசல் குறித்து பைபிள்ல என்ன சொல்றது, ரசல் அவர் என்ன சொல்றாரு, அதுதான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம். The narrow way to life. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மளுடைய பாடம் நேரோ வே, இந்த இடுக்கமான வாசல் குறித்து தான் நம்ம பாடம். ஆனா சகோதரர் என்ன பண்றாருன்னா அந்த இடுக்கமான வாசல் குறித்து அவர் உடனடியா பேசுறது இல்லை. மாறாக ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதலாவது நமக்கு இருக்கக்கூடிய ஜீவன் பத்தி சில பாயிண்ட்ஸ் அவர் முன்வைக்கிறார். ஏன்னா ஜீவன் ஒரு உயிரினத்துக்கு எவ்வளவு முக்கியம், இதை நம்ம புரிஞ்சுக்கினா தான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது அது எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா இப்ப நம்ம மனுஷனா இந்த பூமியில வாழ்றோம், நமக்கு புரியுதா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் எவ்வளவு வெளியேறப்பட்ட ஒரு ஜீவன். சரி, ஒருவேளை தேவன் நமக்கு திவ்ய சுபாவத்தை கொடுக்கிறாருன்னு தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா தேவன் கொடுக்கக்கூடிய திவ்ய சுபாவம் அது எவ்வளவு உன்னதமானது புரியுதா? ஒருவேளை அது நமக்கு புரிஞ்சா அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம சில தியாகத்தை செய்வோம், நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இன்னும் அதிகரிக்கும். ஒருவேளை அந்த நிலையை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்மனால அதை போராடி பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். அதனாலதான் முதல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கும்போது
ஆதாமுக்குள்ள எல்லாம் மறிச்சு மறிச்சு செத்து செத்து போறாங்க. இது விசாலமான பாதை. கர்த்தர் இயேசு ஏற்ற நேரத்துல இந்த சுவிசேஷ யுகத்துல அவர் வந்து ஒரு புது வழிய, ஒரு புது பாதைய, இடுக்கமான வாசல அவர் திறந்தார் அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடுக்கமான வாசல கண்டுபிடிக்கிறவரே சிலர். அப்படி சிலர் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தேவன் ஜீவனை தரார் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஜீவன்னா என்ன? ஜீவன்னா என்ன? சோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம கொஞ்ச நேரம் இந்த ஒரு வால்யூம் ஸ்டடி நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எல்லா உயிர் இனத்துக்கும் தேவன் ஜீவனை வச்சிருக்கிறார். மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, ஒரு புழுவா இருந்தாலும் சரி, இன்னும் நம்ம கீழே இறங்கி போனா ஒரு காய்கறிகள் இருந்தாலும் சரி, அதுக்கு ஜீவன் இருக்கு. காய்கறிகளுக்கு ஜீவன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நீங்க விதை விதிக்கிறீங்களா, தண்ணி ஊத்துறீங்கல்ல, அதுல இருந்து முளைச்சி வெளியே வருது இல்லையா, அது எப்படி தன்னால முளைச்சி வெளியே வருதா? இல்ல. அதுக்கும் என்ன தேவன் பண்ணிருக்கிறாருன்னா ஜீவனை தந்திருக்கிறார். ஆனா சில ஜீவன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும் போது சிந்திக்கும், நடக்கும், தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தும். அந்த மாதிரி ஜீவனும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கு. காய்கறிகள் இதெல்லாம் வந்து உணர்வு வெளிப்படுத்தாத ஜீவன். ஆனாலும் இதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அதுங்களுக்கு அந்த ஒரு காரியத்துக்கு கூட தேவன் ஜீவன் தந்திருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எல்லாத்துக்கும் தேவன் ஜீவன் தரார் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஜீவனை பார்க்கிலும் ஒரு விசேஷமான ஒரு ஜீவ நிலை இருக்கு அப்படின்னா, அது எந்த ஜீவ நிலைன்னு பார்க்கும்போது, இந்த இடுக்கமான வாசல்ல யார் பிரவேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் தரக்கூடிய அந்த ஒரு ஜீவன் தான் மற்ற ஜீவனை பார்க்கிலும் ஒரு உன்னதமான ஒரு ஜீவன், திவ்ய சுபாவம். சோ அப்படி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, மற்ற ஜீவன்கள், மற்ற உயிரினங்கள் எப்படி வந்து அது இந்த பூமியில வாழுது, எப்படி இந்த பூமியில வாழுது அப்படின்னு சொல்லும் போது, பாருங்க, எல்லா ஜீவனுக்கும் ஊற்றா யார் இருக்கிறாருன்னா யெகோவா தேவன் இருக்கிறார். நம்மளோட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் தான் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு உயிர் இனத்துக்கும் அவர் என்ன பண்றாருன்னா ஜீவன் தரார். ஒருவேளை இதை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஜீவனுள்ள தேவன் கொடுக்கக்கூடிய உயிர்ல தான் மற்ற ஜீவன் எல்லாம் என்ன ஆகுது, நடமாடுது. ஒருவேளை தேவன் தன்னுடைய ஜீவன் கொடுக்கிற தன்மையை நிறுத்திட்டாருன்னா எல்லா உயிர் அணுக்களும் என்ன ஆயிடும், செத்து போயிடும். அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஜீவன் என்னக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எனர்ஜி, ஒரு எனர்ஜி பிரின்சிபல், ஒரு சக்தி. அது அப்படி அந்த சக்தியை தேவன் நிறுத்திட்டாருன்னா எல்லா உயிர் அணுக்களும் என்ன ஆயிடும், செத்து போயிடும். அப்படி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எல்லா ஜீவனுக்கும் தேவன் அவரு ஜீவன் அந்த உயிர் எனக்கூடிய ஒரு விஷயத்த அவர் தொடர்ந்து கொடுத்துனே இருந்தா தான் அது உயிரோட இருக்கும். ஒரு ஜீவனை தவிர அது எந்த ஜீவன் பார்க்கும்போது, யார் ஒருத்தர் அழியாமையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தவிர மற்ற எல்லா ஜீவனுக்கும் தேவன் என்ன பண்ணணும், அந்த ஜீவனை கொடுத்துனே இருக்கணும், கொடுத்துனே இருக்கணும். ஒருவேளை அந்த அழியாமைத்துவத்தை தன்னுக்குத்தானே ஜீவன் உருவாக்குற சக்தி யாருக்கு மட்டும் தான் இருக்குன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். இப்போ கர்த்தர் இயேசு, மகிமை அடைஞ்ச கர்த்தர் இயேசுக்கு இருக்கு. அதே ஆசீர்வாதம் தான் யாருக்கு தேவன் தர விரும்புறாரு, சபைக்கு தர விரும்புறாரு. இந்த நெருக்கமான வாசல்ல யார் யார் உட்பிரவேசிக்க போறாங்களோ விரும்புறாங்களோ அவங்களுக்கு மாத்திர தேவன் என்ன பண்றாரு, அது தராருன்னு நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, ஒரு உதாரணம் வந்து ரசல் இந்த இடத்துல கொடுக்குறாரு. ஒரு ஜீவனை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், தேவன் கொடுக்குற அந்த உயிர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு 3 பாயிண்ட் ரசல் கொடுக்குறாரு. என்னன்னு பார்க்கும்போது, ஒரு செங்கல் எடுத்துக்கங்க, ஒரு கிளாஸ் துண்டு எடுத்துக்கங்க, ஒரு கிளாஸ், அதாவது ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க, ஒரு வைரத்தை எடுத்துக்கோங்க.
செங்கல் மேல வந்து நீங்க வந்து சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அந்த செங்கல் ஏதாவது ஒரு வெளிச்சத்தை தருமா அப்படின்னு கேட்டா செங்கல் எந்த ஒரு வெளிச்சமும் தராது. அதே ஒரு கிளாஸ், ஒரு கண்ணாடி வந்து சூரியன் ஒளிய நீங்க அது மேல காமிச்சிங்கன்னா அது என்ன பண்ணும், கொஞ்சம் பிரதிபலிக்கும், அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கும். அதே ஒரு வைரக்கல்ல நீங்க காமிச்சீங்கன்னா அது பல மடங்கா பிரதிபலிக்கும், ஜொலிக்கும், அந்த ஒரு வைரம் ஜொலிக்கும். பாருங்க, இது மூணுத்துக்கும் வந்து சூரிய ஒளி தான் என்ன முக்கியமான ஒரு காரணம். அந்த சூரிய ஒளி ஒவ்வொரு பொருட்கள் மேல அது படும் போது அதோட தன்மைகள் மாறுது. அதே போலதான் தேவனுடைய சிருஷ்டியில இருக்கக்கூடிய ஜீவன்களும் ஜீவராசிகளும், சில ஜீவன்கள் வந்து ரொம்ப இழிவான ஜீவன்கள், புழு பூச்சிகள்லாம் வந்து ரொம்ப இழிவான ஒரு ஜீவன்கள். மிருக ஜந்துக்கள் வந்து அந்த கண்ணாடி போல ஒரு அளவுக்கு தான் அது வந்து என்ன பண்ணும், அதோடைய தன்மையை காமிக்கும். ஆனா மனுஷர்களா இருக்கக்கூடிய நாம் அது வந்து தேவனுடைய சாயல படிச்சதுனால ரசனைங்க கொடுக்கும் போது அது வைரத்தை போல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய முழு குணலட்சணம் யாருக்குள்ளதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார் வச்சிருக்கிறாருன்னா இந்த மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறதுனால ஜீவனுடைய நிலை நம்ம எடுத்து பார்க்கும் போது மற்ற சிருஷ்டியை பார்க்கிலும் மனுஷன் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்னா தூதர்களை பார்க்கிலும் அவர் பார்க்கிலும் கொஞ்சம் சின்னவரா தான் மனுஷன் இருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கே இந்த மாதிரி ஜீவனுடைய நிலையை தேவன் வச்சிருக்கிறாருன்னா திவ்ய சுபாவத்துக்கு தேவன் ஒருத்தர் உயர்த்துறாருன்னா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் அந்த ஒரு உயிர் அணுக்களை, அந்த ஒரு உயிர் இனத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு, வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது மனுஷனோட நிலையை நம்ம எடுத்துக்கலாம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது தேவன் வந்து நீங்க எல்லா பழத்தையும் நீங்க புசிக்கலாம், ஆனா ஒரு பழத்தை மட்டும் புசிக்க கூடாதுன்னு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். அப்படின்னா தேவன் புசிக்க கூடாது சொன்ன பழத்தை தவிர மத்த பழத்துல தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தாரு. ஒருவேளை அது ஆதாம் சாப்பிட்டேனே இருந்தாருன்னா அவர் உயிரோடவே இருந்திருப்பாரு, ஜீவன் கொடுக்கக்கூடிய விருட்சம். ஆனா இது ஒண்ணு நீங்க சாப்பிடாதுன்னு சொன்னதுதான் ஆதாமு மற்ற பழத்தெல்லாம் விட்டு எந்த பழத்தை சாப்பிட்டாரு, எது மரணத்துக்கு போதோ அது ஒண்ணுதான் எடுத்து சாப்பிட்டாரு. இதனால என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பாவமும் பாவத்தினால வந்த மரணமும் உண்டாச்சு. தேவன் அவருக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு குணலட்சணம், ஒரு வைரத்தை போல ஜொலிக்கக்கூடிய குணலட்சணம், தேவனுடைய அந்த ஒரு சாயல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மனுஷன் எழுதிட்டார். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 39:11. சங்கீதம் 39:11. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டறியப்பட்டது போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயே. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கும் போது இஸ் பியூட்டி கன்சியூம்ஸ் அவே லைக் எ மாத். அப்படின்னா அவருடைய அழகு, அந்த ரூபம், அந்த சாயல் வந்து ஒரே நிமிஷத்துல புகை போல போயிடுச்சு. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யோபு 14:10. மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போனது பின் அவன் எங்கே? பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கையில் நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. சோ ஆக மொத்தத்துல மனுஷன் என்ன ஆயிட்டான்னு பார்க்கும் போது ஒரு செத்த நிலையில எதுவுமே கிரியையே செய்ய முடியாத அளவுக்கு அந்த மரணத்தின் பாதைக்குள்ள கடந்து போயிட்டான். சரி, இந்த மாதிரி மரணத்துல அந்த ஒரு பாதையில கடந்து போன மனுஷன் ஒருவேளை மறுபடியும் தேவனுடைய சாயல் அடையணும்னா, மறுபடியும் அவன் ஜொலிக்கணும்னா எந்த சூரியனால தான் முடியும்னு பார்க்கும்போது
வசனம் வாசிக்கலாம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பாருங்க, என் நாமத்துக்கு பயந்தவருக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். எப்போ நீதியின் சூரியன் கர்த்தர் இயேசு உதிக்கும் போது மறுபடியும் மனுஷர்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கும்போது, ஆதாம் எழுந்து போன எல்லா குணலட்சணமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? அந்த ஜீவன் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ண திவ்ய சுபாவம் மனுஷருக்கு கொடுக்கறது இல்லை. அந்த திவ்ய சுபாவம் யாருக்கு மாத்திரம்னு பார்க்கும்போது, யார் ஒருத்தர் நெருக்கமான வாசலுக்குள்ள கடந்து போறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான். மற்றவங்களுக்கு என்ன ஜீவன் பார்க்கும்போது, தேவன் ஆதாம் எப்படி சிருஷ்டி செஞ்சாரோ அந்த பரிபூர்ண மனுஷ சுபாவத்துக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா மனுஷர்களை அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற நாள்ல எழுப்ப போறார். தவிர திவ்ய சுபாவம் எனக்கூடிய ஒரு விஷயம், ஜீவனிலேயே உச்சக்கட்ட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஜீவன் யாருக்கு மாத்திரம்னு பார்க்கும்போது சபைக்கு மாத்திரமே. சரி, இந்த பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இன்னைக்கு வால்யூம் ஸ்டடியை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இப்போ எனக்கு சத்திய சொல்லி கொடுத்த சகோதரர் உங்க மீட்டிங்ல உங்க முன்னாடி தான் இருக்கிறார். நான் ஃபாலோப்ல கேட்ட 3 வழிகளுக்கும் வால்யூம்ல நம்ம கத்துக்கின 3 வழிகளுக்கும் என்ன வித்தியாசம் காணப்படுது? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டிஸ்கஷன் போல போனாதான் புரியும். யாருன்னா நீங்க முயற்சி எடுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயம் என்ன பிரதர் ரசல் சொல்ல வந்தார்? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? விசாலமான வழி, குறுகிய வழிக்கு வித்தியாசம். ஆதாம்னால வந்ததுனால விசாலமான வழியில கடந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. வெரி குட், வெரி நைஸ், குட். ஒரு தெளிவு வந்துச்சு இல்லைங்களா? ஆதாம் பாவம் செஞ்சதுனால அந்த ஒரு மரணம் எல்லாருக்கும் வந்துச்சு. விசாலமான வழி, பாதை இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. குட். வேற என்ன ஒரு விஷயம் கத்துக்கணும்? வேற என்ன விஷயம் கத்துக்கணும்? குறுகிய பாதைன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்த குறுகிய வழியில நாமளும் கடந்து போனா அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஓகே, குட். வேற என்ன கத்துக்கணும்? வேற என்ன ஒரு விஷயம் கத்துக்கணும்? ஒருவேளை ஒரு நார்மல் 3 வழிகளுக்கும் இப்ப நம்ம பார்த்த விஷயம் எந்த ஒரு காரியத்தை நம்ம ஹைலைட் பண்ணோம்? அது யாராவது கன்வீட் பண்ணிட்டு சொல்லுங்க. திவ்ய சுபாவம் பிரதர். யாருக்கு? யாருக்கு? சபைக்கு பிரதர். சபை யாருங்க? சபை நாமதான். அப்படிங்களா? இல்ல, நீங்க மாறு தட்டி சொல்லணும். கிளின்டன் பிரதர் ஆகிய நான் சபை அப்படின்னு. புரியுதுங்களா? இப்போ 3 வழிகள் சப்ஜெக்ட் நம்ம எதை நோக்கி போகுதுன்னு இப்போ உங்களால புரியுதுங்களா? ஒருவேளை நம்ம பாடத்தை ஃபாலோ கிளாஸ்ல எடுத்த விஷயத்துக்கும் இப்பத்துக்கும் ரசல் எந்த ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்றாரு? ஆதாம் எதை எழுந்து போயிட்டார்? எந்த ஒரு காரியத்தை எழுந்து போயிட்டார்? திவ்ய சுபாவத்தை இழந்து போயிட்டாங்க. இல்ல, திவ்ய சுபாவத்தை, ஜீவனை எழுந்து போயிட்டார். ஜீவன் எழுந்து போயிட்டாரு. ஆனா இந்த இடத்துல ரசல் குறிப்பிடும் போது, ஒருவேளை இந்த குறுகிய பாதையில போனா நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்காருன்னா அந்த திவ்ய சுபாவம். இதுதான் உபதேச சத்தியங்கள். டாக்டரினல் ட்ரூத்னா இதாங்க. ஏன்னா பிராட்வே, நேரோவே, ஹைவே 3 விதமான வழிகள் இருக்கு. வழியும் சத்தியம் ஜீவன். இது கர்த்தர் இயேசு பின்னாடி போனா ஏதோ ஒன்று கிடைக்குது. என்ன கிடைக்குது? அதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய புரிதலா இருக்கும். ஸோ சகோதரர்கள், நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் நீங்க மனசுல இன்னும் அதிகமா நீங்க தியானிங்க.
நாம் திவ்ய சுபாவத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த நெருக்கமான வாசல்ல பிரவேசிக்கும் போது, இது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு பாதை. இந்த கடினமான பாதையில ஒருத்தர் போகும்போது ஜீவனில இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நிலை, ஜீவனிலே பெரிய ஜீவநிலை திவ்ய சுபாவம். இந்த திவ்ய சுபாவத்துக்கு தான் தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்கிறாரு. அதனால்தான் எடுத்துட்டும் போதே 3 வழிகளை பத்தி பேசாம ஜீவனை குறித்து பேசுனது என்னன்னா, ஆதாம் போல நம்ம இந்த 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 நாட்கள்ல ஜீவன் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஜீவனுடைய மதிப்பு, அந்த ஜீவனுடைய அந்த ஒரு மதிப்பு நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக இந்த நெருக்கமான வழியில ஒருத்தர் கடந்து போகும்போது, இந்த கிறிஸ்து பின்னாடி நம்ம கடந்து போகும்போது அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அதே போல அவங்க ஜெயம் கொண்ட அவங்க அந்த ஒரு பாதையை கடந்து போனா அதுக்கான ஆசீர்வாதம் என்ன, அதுக்கப்புறம் 3வது வழி, அந்த பெரும்பாதையான வழி, அது யாருக்கு? இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண பார்க்கும்போது தேவனுடைய கிருபையினால அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.